புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் புகழ் வணக்கம் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் சட்ட மேதை அம்பேத்கருக்கு எங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஓகே அப்படியே வாங்க அப்படியே ஒரு ஒருத்தரா போட்டு பொறுமையா வந்துருங்க. இந்த சைடு வந்துருடா, பொறுமையா இந்த பக்கம் வந்துருடா, அந்த சைடு இருந்து வந்துருங்க. அந்த பக்கம் போகாதீங்க, திரும்பி அப்படி போயிடாதீங்க. தட்டு வச்சிருக்கோம், திரும்பி நிலுமா, அப்படி திரும்பி நிலுங்க, அப்படி திரும்பி அவ்வளோ போட்டு அப்படி வந்துட்டே இருங்க. வந்துடும் தலைவா, மறைக்காதீங்க தலைவா. யாரும் குனிஞ்சு போயிடுங்க, போகும்போது குனிஞ்சு போயிடுங்க. அதான் போதும் போயிடுங்க. பின்னாடி டாக்டர் அம்பேத்கர் புகழ் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, ஆவேக்கா வெல்கவே, வீர வணக்கம் வீர வணக்கம், ஆவேக்காவின் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம், டாக்டர் அம்பேத்கரின் வீர வணக்கம். போற்றிடுவோம் போற்றிடுவோம், அண்ணன் புகழை போற்றிடுவோம், வென்றிடுவோம் வென்றிடுவோம், அண்ணல் கொள்கையை வென்றிடுவோம். வீர வணக்கம் வீர வணக்கம், பாபா சாஹிப் அம்பேத்கரின் வீர வணக்கம். கேளுங்க, நீங்க கேட்டா தென்சென்னை வடக்கு மாவட்ட சார்பாக வந்திருக்கோம். தேநகர் தொகுதி ஆயிரவிளக்கு தொகுதியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். என்னோட பேர் டி நகர் அப்புனு, மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலையில் எங்கள் தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத முதல் மாலை அணிவித்து அன்னையர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து
தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு கிளை மன்றத்திலிருந்து எல்லாருமே செஞ்சிருக்கோம். எங்க மாவட்டத்தை சார்பாக இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் இருக்க அம்பேத்கருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கோம். பகுதி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளும் மகளிர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணி, மாணவர்கள் எல்லாரும் சிறப்பாக இதில் கலந்து கொண்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் இதுவரை 30 இடத்துல வச்சிருக்கோம். நேற்று மட்டுமே 20 இடத்துல வச்சிருக்கோம். இன்னைக்கு அம்பேத்கரை பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 4 இடத்துல வைக்கிறோம். தொடர்ந்து நேற்று ஒரு 20 இடத்துல வச்சிருக்கோம். தொடர்ந்து அடுத்த வாரமும் ஒரு 20 இடத்துல வைக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ எங்க வார்டில் ஒரு வார்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வார்டுக்கும் 4 இடத்துல வைக்கணும்ட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி இது தொடர்ந்து இந்த சம்மர் சீசன்ல வைக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டே இதை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கிளீனா. என்னம்மா நீங்களே பேசுங்க. என் பேர் ஆர்த்தி. நாங்கள் ஆயிரவிளக்கு தொகுதியிலேருந்து வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் மரியாதை செலுத்த எல்லாரும் வந்திருக்கோம். லேடிஸ் எல்லாருமே. மகளிர் பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டிவிக்கு மட்டும்தான் வந்து பொருந்தோம். ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த கட்சியில யாருமே எதுவுமே அந்த அளவுக்கு பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. நாங்க முதல் முறையா எங்க அண்ணனை நம்பி வந்திருக்கோம். கண்டிப்பா சிறப்பா இது வரைக்கும் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இனிமேலும் செய்வாருன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு தலைவர் படம். அதை பாத்தீங்கன்னா நாங்க போய் பேட்டி எடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி தேவை அப்படின்றப்போ எங்களுக்கு வந்து எல்லாருமே தளபதி தான் ஆதரவு பண்றோம். அது எந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து தளபதி தாங்க வருவாரு. 2026 முதலமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க தலைவர் மட்டும்தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. மற்ற கட்சியெல்லாம் வந்து பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த பயத்தோட வெளிப்பாடுதான் வந்து இது வரைக்கும் வந்து திமுக செய்யாத அந்த தண்ணீர் பந்தலை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியாலே அங்கங்க திறந்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு போட்டிடுறாங்களாமா. இதான் உண்மை. 2 மணி நேரம் இல்லைங்க. நாங்க எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து ஒரு பொதுவான ஒரு இது இருந்து நாங்க எங்களுடைய கொள்கை தலைவர் அவருடைய பேனரை வைக்க கூடாதுன்றது அங்கங்க காவல்துறை பேனர்கள் அப்புறப்படுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கொள்கை தலைவர் மட்டுமல்ல, ஒரு சட்ட மேதை. அவருடைய பிறந்த நாளுக்கு வைக்க பேனரை போலீசார் அப்புறப்படுத்துறாங்க. இது பின்னாடி யாரு இருக்காங்கன்றதை நீங்களே தெளிவுபடுத்திங்க. தளபதிக்கு பாத்தீங்கன்னா வெற்றி கழகம் பேர் வச்சிருக்காரு. ஆனா ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து நிறைய தடங்கள் எல்லாம் வெற்றி செஞ்சுட்டு வர்றாரு. ஏங்க அவர் முதல் படத்துல இருந்து இந்த படத்து வரை வெற்றி தான். அதே மாதிரி முதல் அரசியல் களத்துல இறங்கி இருக்காரு. இதுலயும் வெற்றி தான். 2022 சிம்மானத்துல உட்கார போறது எங்க தளபதி மட்டும்தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய சிம்மானத்துல உட்கார வைக்க வேண்டியது எங்களோட அயராத உழைப்பு. இந்த தொகுதியிலே 234 தொகுதியிலும் வெற்றிக்கனே அவர் பாதத்தை சமர்ப்பண்றது அம்பேத்கருடைய பிறந்தநாள்ல நாங்க இது ஒரு சபதமா ஏத்துக்கிறோம். இதெல்லாம் தலைமை முடிவு பண்ணி சொல்லுவாங்க.
ஜாதியின் பெருமை பேசாத எருமை உன்னோட திறமை அதுவும் கையில இருந்துச்சு வறுமை வாட்டிச்சு திறமை ஐயாவின் அருமை அது தெரியவில்லை படிச்சு வாங்கினாரு பட்டத்தை சிங்கள எழுதினாரு சட்டத்தை தூக்கி போட்டாருடா அச்சத்தை தண்ணியா தொட்டாருடா உச்சத்தை போட்டானுங்க வெளி ஐயா பண்ணாருடா காலி துணிச்சலா காயினா உள்ள கேட்டாருடா கேள்வி தன்னம்பிக்கை நாயகரு ஏழைகளின் சேவைகரு நாங்க சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் புள்ள நாங்க எவனை பார்த்து இதுவரைக்கும் பயந்து போனதில்லை சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் புள்ள நாங்க இதுவரைக்கும் எவனை பார்த்து பயந்து போனதில்லை சிந்தனையோட சிற்பிடா அண்ணன் சொன்னபடி கல்வியை நீ கற்பிடா.